ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா, பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். மரித்த லாசரை 3ஆம் நாள் உயிர்ப்பித்த மன்னவன் இயேசு 3 ஆணிகளின் நடுவில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் மூச்சு திணறி சாவுக்காக போராடுகிறார். ஒருபுறம் தாகத்தின் தவிப்பு, மறுபுறம் ஏளன குவிப்பு. இதற்கிடையில் எல்லாம் முடிந்தது என்ற முத்தாய்ப்போடு தலை சாய்க்கின்ற முடிவில்லா மன்னவன் இயேசு. சிந்தனை. இறை மக்களே, அன்று இறையரசு பணிக்காக ஏழைகள் ஏற்றம் பெற்றிட, ஒடுக்கப்பட்டோர் உயர்வு பெற, உரிமை இழந்தோர் உரிமை பெற, அரசியல் தலைவர்களையும் சமூக தலைவர்களையும் சாடியத்திற்காகவும் பொய்க்குற்றம் சாட்டி பொல்லாத யூதர்களால் இயேசு கொல்லப்பட்டார். அதுபோல் இன்று நமது சுயநலத்திற்காக நம்மை சுற்றி உள்ளவர் உரிமைகளை உடைமைகளை பறித்து அவர்களை அடிமைகளாக அனாதைகளாக ஆக்கும் போதெல்லாம் நாமும் இயேசுவை கொன்றவர்களாகின்றோம். வெள்ளையடித்த கல்லறைகளால் உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து வாழும் போதெல்லாம் வல்லவர் இயேசு பிரானை வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்களாகின்றோம். ஜெபம். அன்பான இயேசுவே, எங்கள் நல்வாழ்வுக்காக நீர் சிலுவையில் உயிர்வித்தீர் ஐயா. அதுபோல் பிறருடைய நல்வாழ்வுக்காக எங்கள் வாழ்வையும் அர்ப்பணிக்கும் அருள் உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும் சுவாமி. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மா இறைவனின் இரக்கத்தினால் அமைதி பெறுவார்களாக. ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பெண்ணும் நேசியாமல் இருப்பாயா, உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பெண்ணும் நேசியாமல் இருப்பேனா, கல்வாரி காட்சியை கண்ட பெண்ணும் நேசியாமல் இருப்பேனா.